வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம வந்து 9த் அண்ட் 10த் யூனிட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். தென் அது மட்டும் இல்லாம, நம்ம வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் வந்து இப்போ ரன் மாரத்தான் வந்துட்டு நம்ம டீச் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து உங்களுக்கு 10த் யூனிட் வரைக்கும் ஒரு ரிவிஷன் மாரி ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கிளாஸ் போகும். லைவ் கிடையாது. நாங்க அப்லோட் பண்ணிருவோம். நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நம்ம ஒவ்வொரு யூனிட்டா கிளாஸ் போலாமா? இல்ல 5 ஹவர்ஸ் தொடர்ந்து இல்ல 5 to 6 ஹவர்ஸ் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 10த் யூனிட் வரைக்கும் ஃபுல்லாமே வந்துட்டு டீச் பண்ணி முடிச்சிடலாமா அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேம் நீங்கள் வந்து ஃபுல் கிளாஸ் நடத்துங்க. அப்போ தான் வந்து ஒன் டே ஃபுல் நாங்கள் பார்க்க கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு யூனிட்டாக நடத்துங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அகாடமிக் ஸ்டூடெண்ட் கிட்டே கேட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கிளாஸ் வந்துட்டு மண்டே நாங்கள் வந்து மண்டே அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னா 9th அண்ட் 10th யூனிட் முடிச்சாச்சு. ஸோ 8th யூனிட்டில் ஃபஸ்ட்டு கிளாஸ் இதான். ஆக்சுவலாக நம்ம 8th யூனிட் வரைக்கும் டச்சே பண்ணல. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்றதால இந்த டாபிக் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டின் மத்திய காலம் முதல் சமகால வரலாறு, மெடிவல் டு கான்டெம்பரரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது தான் டாபிக். அந்த டாப்பிக்குள்ள என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாலிக் கஃபருடைய படையெடுப்பு, மதுரை சுல்தான்கள், விஜயநகர ஆட்சி, நாயக்கர்கள் வந்துட்டு மதுரை, தஞ்சை, செஞ்சி, ராமநாதபுரம், சேதுபதி, மராத்திய ஆதிக்கம் ஆகியவை உள்ளன. ஸோ இந்த டாபிக் வந்து இந்த டாபிக் எல்லாமே பார்க்க போகிறோம். முடிஞ்சால் இன்றைக்கி 1/2 to 40 மினிட்ஸில் வந்து இந்த டாபிக் முடிக்கலாம். முடிஞ்சால் முடிச்சிடலாம். இல்லைனா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கிபி 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட முக்கிய ஆட்சி மாற்றங்கள், அரசியலெழுச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மாலிக் கஃபூர் யார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அலாவுதீன் கில்ஜி கூட அந்த உலுக்கான் அஸ்ருத் கான் இருந்தார் பார்த்தீங்களா? அவங்க வந்து ஒரு இடத்துல படையெடுத்துக்கு போகும்போது அங்கே கிடைத்த ஒரு அடிமை தான் வந்து மாலிக் கஃபூர். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த மதுரை சைட்லாம் வந்துட்டு இந்த சுந்தரபாண்டியன்லாம் இருப்பார். ஸோ அவங்க சைடில் இருக்கும்போது இவர் தான் வீழ்ச்சி அடைவாங்க. ஓகே, மதுரை வந்து வீழ்ச்சி அடையும் இவரிடம். சரி, ஓகே, இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எந்த காலத்தில் வந்து பிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். 1311 தான் மதுரை வந்து பிடிப்பார். ஓகேங்களா? சரி, நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் தளபதி மாலிக் கஃபூர் தென்னிந்திய படையெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்திற்குள் நுழைந்தார். ஸோ வந்துட்டு அலாவுதீன் கில்ஜியோடைய ஒரு தளபதி தான் மாலிக் கஃபூர் அப்படின்றத சொன்னோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா தென்னிந்தியாவுடைய படையெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் படையெடுப்பு பார்த்தீங்களா, அந்த படையெடுப்பில் ஒரு பகுதி வந்து தமிழகத்திற்குள் நுழைந்தார். ஒரு பகுதியாக தமிழகத்திற்குள் நுழைந்தார். ஸோ ஆந்திராக்குள்ளே போயிருக்கலாம், அவர் எங்கேனாலும் போயிருக்கலாம். தென்னிந்தியா படையெடுப்பை தமிழகத்தில் ஒரு பகுதியில் நுழைகிறாரு அப்படின்னு சொல்கிறான். சரி, நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தாங்க. அந்த எப்படி சொல்கிறது, டெல்லி சுல்தானியம் ஆகட்டும், முகல்ஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி அரப் கான்குவஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே இந்த கஜினி ஆகட்டும், எல்லாருடைய மேக்ஸிமம் உடைய நோக்கம் என்னென்னா இந்தியாவுடைய செல்வங்களையும் அனைத்து செல்வங்களையும் மற்ற எல்லா வந்து வளங்களையும் வந்து கொள்ளையடித்து சூறையாடி கொண்டு போகிறது தான் வந்து நோக்கமாக இருக்கும். அதே நோக்கம் தான் கொள்ளையடிப்பது மற்றும் தென்னிந்திய ராஜ்யங்களின் செல்வத்தை கைப்பற்றுவதே நோக்கம். ஓகேங்களா? சரி, தாக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரை, திருவரங்கம், கோயில் மற்றும் ராமேஸ்வரம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1311 சுந்தரபாண்டியன் ஆட்சி புரிந்தான்னு சொன்னோம். ஸோ இந்த கேள்வி கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருடைய காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, திருவரங்கம் கோயில் உட்பட ராமேஸ்வரமில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் செல்வங்களை கொள்ளையடித்து செல்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, க்ரொனாலஜிக்கலில் எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ மதுரை சுல்தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் கிபி 1335லேருந்து 1378 வரைக்கும். ஓகேங்களா? எப்போ 1311களில் இவர் வந்து கொள்ளையடிக்க வராரு. ஓகேங்களா? ஸோ படையெடுத்து வர்றாரு. தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ஒரு பகுதியில் உள்ள நுழைகிறாரு. அந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் ஸ்ரீரங்கம் கோயில், திருவரங்கம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ரீரங்கம் கிடையாது, திருவரங்கம் கோயில் மற்றும் வந்துட்டு ராமேஸ்வரம் வராங்க. இப்போ அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1335லேருந்து 1378 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நிகழ்வு பார்க்கும்போது மாலிக் கஃபூரின் படையெடுப்புக்கு பிறகு டெல்லி சுல்தானத்தின் ஒரு பகுதியாக மதுரை தனி சுல்தானியமாக பிரிந்தது. ஸோ மாலிக் கஃபூர் படையெடுப்புக்கு அப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய சுல்தானியமில் ஒரு பகுதியாக மதுரை வந்துட்டு பிரியுது. அது வந்து தனியும் ஒரு சுல்தானமாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆட்சியாளர்கள் பார்த்த வரைக்கும் முக்கிய ஆட்சியாளர்களின் ஜலாலுத்தீன் ஆஷன் ஷா, இவர் வந்து சுதந்திரமான ஆட்சியாளர். 1335 மதுரையில் வந்து சுல்தானாக அறிவிக்கிறவர் யாருன்னா ஜலாலுத்தீன் ஆஷன் ஷா தான் மதுரையுடைய சுல்தான் அப்படின்னு 1335 இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது குதுபுதீன் மற்றும் கியாசுதீன் முகமது தம்கீத் போன்றவர் அடங்குவார். இதில் வேறு யார் வந்து இந்த விஷயத்தில் அடங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குதுபுதீன் அப்படின்ற நெக்ஸ்ட் கியாசுதீன் முகமது தம்கீத் அப்படின்றவரும் வந்து இந்த சுல்தானியம்ல அடங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு மதுரை அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ஸோ முக்கிய ஆட்சியாளர்களில் ஜலாவுதீன் ஆஷன் ஷா வந்து ஒரு ஆட்சியாளராக இருக்கார் மதுரையில். அவர் வந்து சுதந்திர ஆட்சியாளராகவும் இருக்காரு. 1335களில் மதுரை சுல்தானாகவும் அறிவிக்கப்பட்டவர் யாருன்னா ஆஷின் ஷா அவர்கள் தான். இவர் கூட சேர்த்து வேற யாராவது முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுபுதீன் அவர்களும் கியாசுதீன் முகமது தம்கீத் அவர்களும். ஓகேங்களா? சரி, ஆட்சி முறை அப்படின்னு பார்த்தோமே வந்து ரொம்ப நாளெலாம் நீடிக்கல. பல நூற்றாண்டுகள் வந்து
அந்த மாதிரிலாம் வந்து ஆட்சிகள் புரியல. வெறும் குறுகிய காலமே வந்து ஆட்சிகள் புரிகிறார்கள். குறுகிய காலமே நீடித்தது. இதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில அஹ்சன் ஷா ஆட்சி காலமாகட்டும், இல்ல மாலிக் கஃபூருடைய படையெடுப்பு ஆட்சி காலமாகட்டும், இவங்களுடைய ஆட்சி காலத்தில ரொம்ப அதிருப்தி அடைகிறாங்க. ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆகுறாங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி முறை பார்த்தீங்கன்னா, குறுகிய காலமே இருக்கு. ஆட்சி முறை மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை தருது. சரி என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசின் இளவரசரான குமார கம்பனா மதுரையின் சுல்தான் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். கிபி 1378. சரி இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம சொல்லும்போதே என்ன சொன்னோம்? ஜலாலுதீன் ஆஷன் ஷா வந்து இவங்க வந்து சுல்தானாக அதாவது சுதந்திர சுல்தானாக அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் மதுரைக்கு. 1335ல 1311ல வந்து இவர் வந்து மாலிக் கஃபூர் தளபதியா அலாவுதீன் கில்ஜியோட தளபதியா வந்துட்டு இவர் வராரு. ஸோ இப்போ ஆஷின் ஷா வராரு. கூட வந்து குதுபுதீன் இருக்காங்க, கியாசுதீன் இருக்காங்க, இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ வந்து 1335களில் ஸ்டார்ட் ஆகி குறுகிய காலம் 1378களில் முடிஞ்சிச்சு. ஸோ 78களில் பார்த்தீங்கன்னா வந்து குமார கம்பனா அவர் யாருன்னா அந்த டைமில் விஜயநகர பேரரசோட இளவரசராக இருக்கார் குமார கம்பனா. அவர் என்ன பண்ணுறாரு, மதுரையில் சுல்தானிய ஆட்சியை நல்லா இந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்கோங்க, சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரார். சரி ஓகே, இந்த விஷயத்தை இவர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சுல்தானிய ஆட்சியத்தை வந்துட்டு முடிவு கொண்டு வராரு. இவர் வந்து விஜயநகரத்தில் கூட இளவரசர். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு வளங்கள் சோர்ஸ் இருக்கணும் பார்த்தீங்களா, லிட்ரஸியாக இருக்கலாம், இல்லைனா வந்து இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், நியூமஸ்மேட்டிக்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த சோர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பன் அதாவது குமார கம்பனா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குமார கம்பனாவுடைய மனைவியான கங்காதேவி ஒரு நூல் எழுதுறாங்க. அந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரா விஜயம் அப்படின்ற நூல் தான். இந்த நூலில் வந்துட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மாலிக் கஃபூர் வந்தார், இந்த மாதிரி ஆட்சி புரிஞ்சாங்க, குறுகிய காலம் ஆட்சி புரிகிறாரு. ஆனால் 1378ல் தன் கணவன் அதாவது இந்த குமாரதேவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய குமார கம்பனாவுடைய ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, கங்காதேவி. இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் ராஜ்யத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் அப்படின்ற இப்போ பாருங்க, மதுரானா மதுரை, விஜயம்னா வந்துட்டு வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து பயணம்னு சொல்லுவாங்க, இல்லை விஜயநகர் கூட மீன் பண்ணியிருக்கலாம். மதுரா விஜயம் அப்படின்ற நூல் மூலயமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. அப்போ மதுரையில் சுல்தானியம் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அப்போ சுல்தானியம் ஆட்சி மதுரையில் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் யார் வராங்க? குமார கம்பனா ஒரு விஜயநகரத்துடைய இளவரசராக இருக்கார். ஸோ விஜயநகர ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்து தோன்றுது. ஓகேங்களா? பிற்காலத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் ஆட்சி புரிவாங்க. பாளையக்காரர்கள் 22 பாளையக்காரர்களாக பிரிவாங்க. விஸ்வநாத நாயக்கர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இவங்க எல்லாம் பாளையக்காரங்க பிரித்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி, த விஜயநகர் ரூல் இன் தமிழ் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ வந்து தமிழ்நாடுன்றத தமிழ் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி அப்போ 1378னா 14th செஞ்சுரி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி முதல் ஓகேங்களா 1330 அதாவது 78 அப்போ வந்து பாதி வந்துருச்சு. ஸோ பிற்பகுதி முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை விஜயநகரத்துடைய ஆட்சி தமிழகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதில் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சுல்தான்களை தோற்கடித்த பிறகு விஜயநகர பேரரசர் துளுவ வம்சம், சங்கம வம்சம் போன்றவை தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தியது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கம வம்சம் தான் முதல்ல இருக்கும். ஓகேங்களா? ஹரிகர மற்றும் புக்கரால் உருவாக்கப்பட்ட வம்சம் சங்கம வம்சம். துளுவ வம்சம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் போன்றவரெல்லாம் இருப்பாங்க. துளுவ வம்சத்தில் மிக சிறந்த அரசு துளுவ வம்சத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதேவராயர் தான். ஸோ இந்த துளுவ வம்சமும் சங்கம வம்சமும் தான் ரொம்ப வந்து மதுரையில் வந்து சுல்தானியம் ஆட்சி போனதுக்கப்புறம் விஜயநகர பேரரசில் ரொம்ப இவங்க 2 பேர் தான் நிறைய ஊடுருவுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 உடைய ஆதிக்கம் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கிய ஆட்சியாளர்கள் பார்க்கும்போது முதலே பார்த்துட்டோம், குமார கம்பன் அவர்களால் மதுரை சுல்தானியம் வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ வந்து விஜயநகரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இவர் தான் உள்ள. இவருக்கு அப்புறம் துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயரும் வந்து வராரு. ஓகேங்களா? ஸோ முக்கிய ஆட்சியாளர்கள் பார்க்கும்போது குமார கம்பன் அவர்களும் கிருஷ்ணதேவராயர் அவர்களும். சரி, நாயக்கர் முறை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நாயக் சிஸ்டம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அறிமுகப்படுத்தப்படுது. பேரரசின் சார்பில் ஆட்சி செய்ய தமிழகத்தில் தன்னாட்சி அதிகாரம் கொண்டு நாயக்கர்கள் நியமிக்கப்பட்டனர். ஸோ பாருங்களேன், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குதுபுதீன் ஐபக் இருப்பார் பார்த்தீங்களா, அவருடைய முன்னாடி இந்த கோரி வந்து எப்படி ஒரு ஸ்லேவாக வந்துட்டு இவங்க வந்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு போவார். அதுக்கப்புறம் அவரே சுதந்திரமாக வந்து அவர் ஆட்சி செய்வார். ஆனால் வந்துட்டு அந்த
அந்த லெட்டர் வந்து இல்துமிஷ்க்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து காலிஃபாவுடைய சைன், சுல்தானினுடைய சைன் வந்து இல்துமிஷ்க்கு கிடைச்சு அவர் தான் ஸ்டார்ட் அதே மாதிரி தான் இங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர்கள் சிஸ்டம் நான் மதுரைய வந்து புடிச்சுட்டேன். நானா டைரக்ட்டா ஆட்சி பண்ண மாட்டேன். ஆனா, நான் என்ன செய்வேன்னா வந்து தன்னாட்சி அதிகாரம் உன்கிட்ட குடுத்துர்றேன். தமிழகத்தில உனக்கு அட்டானமஸ் தன்னாட்சி அதிகாரத்த குடுத்துர்றேன். அங்க நான் வந்து ஒரு நாயக்கர்கள நியமிப்பேன். அந்த நாயக்கர்கள் உங்கள ஆளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கர்கள நியமிக்கிறாங்க. ஓகே. இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த விஷயம். சரி ஓகே. உங்களுடைய பங்களிப்பு என்ன தமிழகத்த பொறுத்தவரைக்கும்? ஏன்னா விஜயநகரம் பொறுத்தவரைக்கும் ஆந்திரா, கர்நாடகா பகுதிகள் இருக்கும். டச் ஆஃப் த ஒரு தமிழகம் பகுதியிலுமே இருக்கும். இவருடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் பொறுத்தவரைக்கும் பல கோட்டைகள கட்டுறாங்க, குளங்கள் கட்டுறாங்க, கோவில்கள்ல மண்டபங்களுக்கு பெயர் பெற்றவர்கள் தான் வந்து நாயக்கர்கள். ஓகேங்களா? திருமலை நாயக்கருக்கு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1000 கால் தூண் மண்டபங்கள்லேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சில பகுதிகள் எல்லாமே இவர் தான் கட்டியிருப்பார். ஓகேங்களா? அச்சுதப்ப நாயக்கர், சில திருமலை நாயக்கரோட கூட இருந்தாங்க. விஸ்வநாத நாயக்கர் இந்த சில பேர்லாம் திருவண்ணாமலை கோயிலுக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திருவண்ணாமலையில வந்து அண்ணாமலையார் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? அங்கேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாயக்கர்களால் கட்டப்பட்ட பல கோயில்கள் வந்து இன்றளவும் வந்து நம்ம வந்து பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகா வந்து ஆர்க்கிடெக்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க. இன்ன வரைக்குமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, 1000 கல் தூண் மண்டபமுமே இன்றளவுக்கு வந்துட்டு பெயரளவுமே வந்து நல்லா செழித்து நிக்குது. ஓகேங்களா? ஸோ இலக்கியம்க்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைணவத்துக்கு ஒரு மறுமலர்ச்சியா திகழ்ந்ததுன்னா நாயக்கர் காலம். என்னது வைணவத்துக்கு மறுமலர்ச்சியா திகழ்ந்தது ஒரு நாயக்கர் காலம்னு சொல்றாங்க. சரி ஓகே. இந்த நாயக்கர்கள் பொறுத்தவரைக்கும் யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர ஆட்சியாளர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்து ஆட்சி செய்கிறவர்கள் தான் நாயக்கர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து விஜயநகர்ல டைரக்ட்டா வந்து இப்ப கிருஷ்ணதேவராயர் இருக்காருன்னா, கிருஷ்ணதேவராயரே வந்து ரூல் பண்ண முடியாது. விஜயம் செய்யலாம். எப்பயாவது வந்து டிராவல் பண்ணி வரலாம் அவங்க. சும்மா வந்து பார்த்துட்டு வேணா போலாம். ஆட்சி எப்படி நடக்குதுன்னு. ஆனா அவர்களே வந்து அவ்ளோத்தையும் பார்க்க முடியாது இல்லையா? அதனால ஒரு விஜயநகரத்த ரெப்ரசென்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியாவுக்கு ஒலிம்பிக் இருக்குன்னா, இந்தியால இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்ல இருக்கவங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க, நான் இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக் விளையாடுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாரி விஜயநகரத்த அதாவது பிரதிநிதிகளாக அங்க போய் நாயக்கர்கள உட்கார வச்சு, நாயக்கர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி புரிகிறார்கள். எங்க மதுரையில. ஓகேங்களா? சரி ஓகே. மதுரை நாயக்கர்கள்ல ரொம்ப சிறந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாத நாயக்கர்கள் தான். உங்களுக்கு நான் அந்த புக் நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஆனா விஸ்வநாத நாயக்கருடைய ஒரு புக் இருக்கும். சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா வந்துட்டு அவரோட லவ் ஸ்டோரி வித் வந்து இந்த ஆர்க்கிடெக்சர்ஸ் எல்லாமே பேசுவாங்க. நான் முடிஞ்ச அந்த புக் வந்து உங்களுக்கு வேற எதுலயா சொல்றேன். அந்த புக் படிச்சு பாருங்க. அவ்ளோ அருமையா அந்த புக் எழுதியிருப்பாங்க. ஸோ விஸ்வநாத நாயக்கர் வந்து யாருன்னா, அவர் தான் முதல்வரா திகழ்றாரு. திருமலை நாயக்கர் வந்து மிகவும் புகழ் பெற்றவர். உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் தான் வந்துட்டு 1000 கால் தூண் மண்டபம்லாம் கட்டுவாரு. இவர் மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள புது மண்டபம். ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வளாகத்துல இருக்கக்கூடிய ஒரு புது மண்டபமும், ராயகோபுரம் மற்றும் மதுரை நாயக்கர்கள் மஹால் ஆகியவற்றை கட்டினவர் தான் திருமலை நாயக்கர். ஸோ முக்கியமானவங்க மதுரையில நாயக்கர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எப்படி வந்து சுல்தான் இப்ப இளவரசர், அரசன் பார்த்தா வந்துட்டு குமாரகம்பன் அவர்களும் துரு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் அவர்களும் வந்து முக்கியமானவங்களோ, அதே போல விஜயநகரத்த ரெப்ரசென்ட் பண்ண வந்த இந்த இவர்கள்ல யாரு முக்கியமானவர்னா, முதல்வரா இருக்கக்கூடிய விஸ்வநாத நாயக்கர் அவர்களும், திருமலை நாயக்கர் அவர்களும் மிகவும் புகழ் பெற்றவர்கள். இவர் தான் மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய வளாகத்துல வந்து ஒரு புது மண்டபம் கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ராயகோபுரம், அதாவது ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணாததுக்கு சான்ஸ்கிரிட் காரணமா வந்து ராயகோபுரம் அப்படின்னு தமிழ்ல குடுத்துருக்கோம். ஸோ ராயகோபுரமும் மதுரையில இருக்கக்கூடிய நாயக்கர் மஹால கற்றவரு இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. இப்ப மதுரை நாயக்கர்கள் பத்தி பார்த்தோம். மதுரை நாயக்கர்கள்லாம் ரொம்ப முக்கியம். இவ்வளோ மட்டும் நீங்க படிக்கணுமான்னு கண்டிப்பா கேட்காதீங்க. நீங்க ஒரு ரிவிஷன் ஸ்பார்க் உங்களுக்கு டக்குனு கிளிக் ஆகும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது ஓகே. அப்ப நீங்க ஃபுல்லுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எப்படி சொல்றது? ஆலேருந்து லாஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு முடிக்கலாம். அந்த இதில வந்துட்டு பாட்டம் ஏ டூ இசட் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே. தஞ்சை நாயக்கர்கள் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ 3 நாயக்கர்கள் சொல்லும்போது என்ன சொல்லணும்? மதுரை நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள். ஸோ தஞ்சை நாயக்கர்கள்ல யார் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில எப்படி முதல்வரா வந்துட்டு விஸ்வநாத நாயக்கர் இருக்காரோ, அதே மாரி தஞ்சை நாயக்கர்கள்ல முதல்வரா வந்து செவப்ப நாயகர் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா செவ்வப்ப நாயக்கர் இருக்காங்க. ஸோ கலை மற்றும் இலக்கிய புரவலரா இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுநாத நாயக்கர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ரகுநாத நாயக்கர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையில சரஸ்வதி மஹால் அப்படின்ற ஒரு நூலகம் வந்து தொடங்குறாரு. ஸோ ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சரஸ்வதி மஹால் இன் தஞ்சை அப்படின்னு கேட்டாங்கன்னா, யார் தஞ்சையில் சரஸ்வதி மஹாலை தொடங்கியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ரகுநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை மட்டும் தான் பண்ணுறாருன்னு கேட்டால் கிடையாது. ஸோ மராத்தியர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததும் இந்த ரகுநாத நாயக்கர் அவர்கள் தான். ஸோ உங்களுக்கு கேள்வி வந்து எப்படி வேணாலும் சேவப்ப நாயக்கரும் இருக்கலாம், ரகுநாத நாயக்கரும் இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து போகணும். ஓகேங்களா? ஸோ ரகுநாதர் பொறுத்த வரைக்கும் வந்து கலை மற்றும் இலக்கியங்கள் வந்து புரவலராக இருந்தவர். தஞ்சையுடைய சரஸ்வதி மஹால் நூலகத்தை நிறுவ ஓகேங்களா? ஸோ சேவப்ப நாயக்கர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முக்கியமானவர் மராத்தியர்களுடைய ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர.
சரி ஓகே. இப்ப வந்து நம்ம பார்த்த மாரி வந்து தஞ்சை பார்த்தாச்சு, மதுரை பார்த்தாச்சு. லாஸ்ட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி நாயக்கர்கள். செஞ்சி நாயக்கர்கள்ல யாரு முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணப்ப நாயக்கர். அவர் தான் முதல்வரா இருக்காரு. செஞ்சி கோட்டையில வந்து அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்துறவரு யாருன்னா, கிருஷ்ணப்ப நாயக்கர் ஓகேங்களா. சரி இப்ப கிரானாலஜிக்கலா பார்க்கலாம் ஓகேங்களா. 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்துடைய அரசியலும், பண்பாடு மற்றும் வளர்ச்சிகள்ல நாயக்கருடைய ஆட்சி வந்து ஒரு பொற்காலமா இருக்கு. ஸோ மக்களுக்கிடையும் அவங்க நல்லா வந்துட்டு பேர் வாங்குறாங்க. மக்களுக்கும் செய்ய வேண்டிய அனைத்து சலுகைகளும் செய்கிறார்கள். அவர்களுக்கும் ஆட்சி முறையில் நல்லா நடத்துறாங்க. ஓகேங்களா. யாரு? இந்த விஜயநகரத்த ரெப்ரசென்ட் பண்ண வந்த முதல்வர். அதாவது விஸ்வநாத நாயக்கர் ஆகட்டும், சேவப்ப நாயக்கர் ஆகட்டும், கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆகட்டும், ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சரையும் நல்லா வந்துட்டு இன்கிரீஸ் பண்றாங்க. நல்லா அழகா வந்துட்டு ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ஸ்லாம் வளர்க்குறாங்க. இப்போ வரைக்குமே வந்து சரஸ்வதி மஹால் அப்படின்னா புகழ்பெற்ற ஒரு நூலகம், மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாத சேதுபதி அப்படின்னு இருப்பார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பார்த்தாச்சு, செஞ்சி பார்த்தாச்சு, மதுரை பார்த்தாச்சு. கடைசியில எங்க ராமநாத் அப்படின்னா ராம்நாத் ஓகேங்களா. ராமநாதபுரம்னா ராம்நாத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ கிபி 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் ராமநாத் சேதுபதியுடைய ஆட்சி நடக்குது. நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ராமநாதபுரத்தில் ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள். யார் இவங்க? ராமநாதபுரத்துல ஆட்சி செய்த குறுநில மன்னர் யாருன்னா சேதுபதி அவர்கள். ஓகேங்களா. ஸோ மதுரை நாயகர்களுக்கு கீழே தான் வந்துட்டு இவங்க இருந்திருப்பாங்க. பிற்காலத்தில் வந்து சுதந்திரம் பெற்றிருப்பாங்க. யாருன்னா ராமநாதபுரம் வந்து மதுரைக்கு கீழே தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. லேட்டர் டேஸில் வந்து சுதந்திரமாக பெற்றிருப்பாங்க. ஸோ முக்கிய ஆட்சியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுநாத சேதுபதி அவர்களும், கிழவன் சேதுபதி அவர்களும். யார்? ரகுநாத சேதுபதி அவர்களும், கிழவன் சேதுபதி அவர்களும் அந்த ராமநாத் பொறுத்த வரைக்கும் முக்கிய ஆட்சியாளர்கள். இவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துடைய கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய பாதுகாவலர்கள். ஓகேங்களா. அதோடைய பாதுகாவலர்கள் யாருன்னா, இவங்களுடைய பங்கு யாருன்னா இந்த 2 பேரும். சேது பாலம் அப்படின்ற ஒரு பாலம் வந்து கட்டப்பட்டது. அதனால் அந்த பேர் அந்த பாலத்துடைய பேரும் அந்த இருப்பிடமுடைய பேரும் வந்து சேது நாடு என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ சேது பாலம் கட்டப்பட்டதுனால அந்த பகுதியின் பேர் சேது நாடு என்று அழைக்கப்பட்டது. சரி எப்படி வீழ்ச்சி அடைகிறாங்க? ஸோ நல்லா வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆனால் ஏன் வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக போர் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லுவோம். முதல் 2ஆம் 3ஆம் கர்நாடக போர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கர்நாடக போர் அப்ப கிழக்கிந்திய கம்பெனியுடைய தலையீட்டுனால இவங்க வந்து உங்களோட அதிகாரம் கம்மியாகுது. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தலையீட்டுனால கர்நாடிக் போர்ல தலையிடுறதுனால இவங்களுடைய அதிகாரம் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே கம்மியாகுது. ஸோ பாளையக்காரர்களும் சண்டைகளில் ஈடுபடுகிறார்கள். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பாளையக்காரர்கள் இப்படி தான் வந்து உள்ளே வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். இவங்கள புடிச்சது வந்துட்டு யாருன்னா, விஜயநகர பேரரசு தான் வந்து இந்த ஆட்சியை பிடிப்பார்கள். அவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ 72 பாளையக்காரர்களா பிரிச்சு நாங்க ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கோம். நல்லா வந்து அமைதியான ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கோம். சண்டைகள் பெருசா இல்ல. ஓகேங்களா. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் வந்து கிழக்கு மேற்குல வந்து சில பாளையக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஒரு கிளர்ச்சிகள் இருந்தது. பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வந்து இவங்களுடைய ஆதிக்கம் கம்மியானதுனால இவங்களுக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அந்த புலிதேவர் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருவாரு. இந்த கேம்பேல் அவங்கலாம் வருவாங்க. ஸோ அந்த கேம்ப்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புலிதேவர் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி ஆளக்கூடிய வந்து கட்டபொம்மன் ஆகட்டும், எல்லாருமே இப்படி தான் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. இவர்களெல்லாம் ஆட்சி வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மராத்தியர் ஆதிக்கம் பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து சிவப்ப நாயக்கர், ரகுநாத நாயக்கர் போன்றவர்கள் வந்துட்டு மராத்திய ஆட்சியை வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வராங்க. வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்க, மராத்தியர் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, கிபி 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும் குறிப்பாக தஞ்சாவூரில். ஸோ தஞ்சையில் வந்துட்டு மராத்தியருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே. நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையை ஆண்ட நாயக்கர்களை தோற்கடித்து எகோஜி என்பவரால் தஞ்சையில் மராத்திய ஆட்சி நிறுவப்பட்டது. யாரு? எகோஜி அப்படின்றவரால தஞ்சையில் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, விஜயநகரை வந்து ரெப்ரசென்ட் பண்ண சில நாயக்கர்கள். அவர்களை தோற்கடித்து என்ன பண்ணுறாங்க, மராத்தியத்தை சார்ந்த எகோஜி அவர்கள் வந்து தஞ்சையில் ஆட்சி புரிகிறார்கள். ஆட்சி நிறுவப்படுகிறது. ஓகேங்களா. எப்போ? 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். முக்கிய ஆட்சியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகோஜி அவர்கள் தான். தஞ்சை மராத்திய வம்சத்தின் நிறுவியவர் யார் அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டால் எகோஜி அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணும். சரி ஓகே. 2வதா யார் வருவாங்கன்னா வந்து சரபோஜி அப்படின்ற ஒருத்தர் யாரு? 2ஆம் சரபோஜி வருவாரு. இவர் தான் கல்விக்கும் கலைக்கும் மிகப்பெரிய பங்கு வந்து பெரும் பங்களிப்பார். யாருன்னா சரபோஜி அவர்கள். சரி ஓகே. இவருடைய பங்களிப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் சரபோஜி அவர் காலத்தில் சரஸ்வதி மஹால் நூலகம் மேம்படுத்தப்பட்டது. நான் முதலே சொல்லியிருப்பேன், ரகுநாதர் அப்படின்ற ஒருத்தரால் வந்துட்டு நாயக்கர் அவர்கள் ஒருத்தரால் வந்து கட்டப்பட்டிருக்கிறது தான் சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த சரஸ்வதி மஹாலை வந்துட்டு மேம்படுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பழுது பார்ப்பாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் சரபோஜி அவர்கள். தஞ்சையில மராத்தாவை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கணும். யாருன்னா எக்கோஜி அவர்களும், 2ஆம் சரபோஜி அவர்களும். எக்கோஜி அவர்கள் தமிழகத்தில வந்து தஞ்சையில எஸ்பெஷலி தஞ்சையில மராத்திய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில தஞ்சையில வந்து எக்கோஜி அவர்கள். அதுக்கப்புறம் 2ஆம் சரபோஜி அவர்கள் கல்வியிலும், கலையிலும் பெரும் பங்களிப்பார். ஓகேங்களா? ஸோ அவரால சின்ன சின்ன நல்ல விஷயமும் நடந்திருக்கும் கலை பொறுத்தவரைக்கும் தஞ்சையில. சரி, ஓகே. இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் சரபோஜி அவர்கள். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, யாருடைய காலத்தில் சரஸ்வதி மஹால் நூலகம் மேம்படுத்தப்பட்டது? ஓகேங்களா? ஸோ மேம்படுத்தப்பட்டதுன்னா வேற ஒருத்தர், கட்டினது வேற ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ தஞ்சை மராத்தியர் ஆட்சி தமிழ்நாடு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பண்பாட்டு பங்களிப்பை வழங்கியது. சரி, இப்போ கிரனாலஜிக்கல்ல வரலாம். மாலிக் கஃபருடைய படையெடுப்பு வந்து டெல்லி சுல்தானுடைய படையெடுப்பு மதுரையில் எப்போ அப்படின்னு பார்த்தோம் 1311களில். மதுரை சுல்தானுடைய ஆட்சி 1335லேருந்து 1378 குறுகிய காலம் தான். அப்புறமேலுக்கு குமார கம்பன் அவர்கள் விஜயநகரத்தை ஆண்டக்கூடிய குமார இளவரசர் குமார கம்பன் அவர்களால் வந்துட்டு மதுரையில் இருக்கக்கூடிய சுல்தானை முடிவுக்கு கொண்டு வந்து மதுரை விஜயநகரம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ விஜயநகர பேரரசுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1378லேருந்து முதல் விஜயநகர பேரரசுடைய ஆதிக்கம். சரி, ஓகே. 4வது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர்கள் ஆட்சியில வந்துட்டு மதுரை, தஞ்சை, செஞ்சி இந்த 3 பகுதியும் நாயக்கர்கள் ஆட்சியில வந்தது. 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள் நாயக்கர்களால் ஆட்சி செய்யப்பட்டார்கள். விஜயநகரத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே வந்து சுதந்திரமான ஆட்சிகள் நடத்தப்படுது. பிற்காலத்தில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாத் வந்து மதுரையிலேருந்து சுதந்திரம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆதிக்கம் செலுத்துறதுனால அங்கே இருக்கக்கூடிய நாயக்கர்களுக்கு கோபம் வந்து அதுக்கப்புறம் கிளர்ச்சிகள், புரட்சிகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும். பாளையக்காரர்கள் கிளர்ச்சின்னு தனியாக படிப்பீங்க. தஞ்சையில் வந்து மராத்தியரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். குறுநில மன்னரான ராமநாதபுரம் சேதுபதிகளோட ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா 17லேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலாக வியன்னா காங்கிரஸ் உடைய கொஷின்ஸ். நாங்கள் வந்துட்டு அந்த கொஷின்ஸ் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இருந்தாலும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் வேறு டாபிக் தான், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். வியன்னா காங்கிரஸ் எந்த மாதங்களில் நடைபெற்றதுன்னா 1814லேருந்து 1815 வரைக்கும். நேற்று கேட்ட அந்த கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், வியன்னா காங்கிரஸின் மிக முக்கிய கோட்பாடுகள் சட்டப்பூர்வ உரிமை, நெப்போலியன் அகற்றப்பட்ட பாரம்பரிய அரசு குடும்பங்கள் மீண்டும் அரியணையில் அமர்த்துவார்கள். ஐரோப்பாவின் ஆள் வந்து யாருன்னா வந்துட்டு கிளெமென்ஸ் வான் மெட்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹோலி அலைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரஷ்யா, பெர்ஷியா, ஆஸ்ட்ரியா அவர்கள். கான்செப்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் காங்கிரஸ் சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரான்ஸை சுற்றியுள்ள நாடுகளை பலப்படுத்தும் மூலம் அதிகார சமநிலை வந்து என்ன வியன்னா காங்கிரஸ் தான். இது நேற்று பார்த்த கொஷின்ஸ் தான், அதனால சீக்கிரமாக பார்த்துக்கலாம். 1820களில் ஸ்பெயின் மற்றும் நெப்பிள்ஸ் வெடித்த புரட்சிகள் ஒடுக்குவது குறித்து விவாதிக்கப்பட்ட காங்கிரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபாவோ லாபக் காங்கிரஸ் தான். நெக்ஸ்ட் கிரேக்க சுதந்திர போர் யாரால் தோற்கடிக்கப்பட்ட ஒட்டோமன் துருக்கி பேரரசுக்கு எதிராக நடைபெற்றான் துருக்கி அவர்களால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரேக்க தேசியவாத போராட்டத்திற்காக ஆதரவு தெரிவித்த ஃபில் ஹெலனிசம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபில் ஹெலனிசம் வந்து எதை குறிக்கிறதுனா பண்டைய கிரேக்க கலாச்சாரம் மற்றும் சுதந்திரத்தின் மீதான ஆர்வம். நெக்ஸ்ட் நவரினோ போரில் 1827 நடக்குது. துருக்கி மற்றும் எகிப்து கூட்டுப்படைகளை தோற்கடித்த நாடுகள் எவைன்னு கேட்குறாங்க. ஓகே, ரஷ்யா, பிரான்ஸு, இங்கிலாந்து. ஓகேங்களா? என்னது? ரஷ்யா, பிரான்ஸு, இங்கிலாந்து. நெக்ஸ்ட் அட்ரியானோபிள் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? அதன் மூலம் கிரீஸ் தன்னாட்சி பெற்றது. 1829களில் என்னன்னா அட்ரனோபிள் ட்ரீட்டி ஆஃப் அட்ரனோபிள் நடக்கும். 32களில் ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிள் நடக்கும். கான்ஸ்டாண்டினோபிளுக்கு அப்புறம் வந்து முழு சுதந்திரம் வந்து கிரேக்கத்துக்கு கிடைத்துரும் அப்படின்னு நேற்றே சொன்னேன். பிரான்சில் 1830 ஜூலை புரட்சியின் மூலம் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்ட மன்னர் ஏன்னா 10ஆம் சார்லஸ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் லூயி பிலிப் வருவார், அவரும் அகற்றப்படுவார். பின்னர் வந்து 3ஆம் நெப்போலியன் அவர்கள் வருவார். 1830 புரட்சிக்கு பிறகு பிரான்சில் நிறுவப்பட்ட புதிய அரசாங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஜூலை மொனார்கி. ஓகேங்களா? ஜூலை மொனார்கின்னு சொல்லுவாங்க. 1848களில் பிப்ரவரி மொனார்கின்னு சொல்லுவாங்க. 1830களில் ஜூலை புரட்சி யாருடைய வெற்றியாக கருதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், மத்தியதர வர்த்தகம் மூலியமாக தான். ஸோ நீங்கள் நல்லா இந்த மிடில் கிளாஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து லேபர் ப்ளஸ் அந்த ப்ளஸ் யார் பெசன்ஸ், இவங்க இந்த விவசாயிகள், இவங்களுடைய புரட்சிகள், புவர் பீப்புளுடைய புரட்சிகள் தான் இருக்கும். மிடில் கிளாஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இங்கே தான் கேள்விப்படும். 1848 புரட்சிக்கு முன் பிரான்சின் மன்னராக இருந்த லூயி பிலிப்பின் ஆட்சி காலத்தில் யார் அதிக அதிகாரத்தை கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பணக்கார முதலாளித்துவ வர்க்கம். ஓகேங்களா? போர்கியோசி அப்படின்னு சொல்லுவாங்க. 16வது கேள்வி, 1848 பிப்ரவரி புரட்சி உடனடி விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1848 பிப்ரவரி புரட்சியுடைய உடனடி விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லூயி
பிலிப் தப்பி ஓடி 2ஆம் குடியரசு நிறுவப்பட்டது. ஓகே, லூயி பிலிப்பும் தப்பி ஓடிடுவார்கள் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் மெட்டர்னிக் அவர்களும் தப்பி இங்கிலாந்து கூடிடுவார். புரட்சிகள் ஆண்டு அப்படின்னா 1848 புரட்சிகள் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. புரட்சி 1848 புரட்சி ஐரோப்பாவில் எந்தெந்த நாடுகளில் புரட்சியை தூண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. ஓகேங்களா, ஏன்னா ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரியில் புரட்சிகள் தொடங்குது. வியன்னா காங்கிரஸ் உடைய அதிகார சமநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா, நெதர்லாந்து, பெல்ஜியம் கொள்கையின்படி நெதர்லாந்து எந்த பகுதி சேர்க்கப்பட்டது? பெல்ஜியம் பகுதி சேர்க்கப்பட்டது, பலப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஐரோப்பியாவின் இணக்கம் கான்செப்ட் ஆஃப் ஈரோப் எதனால் முக்கிய சவாலை எதிர்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசியவாதம் மற்றும் தாராளவாதம். மெட்டர்னிக் எவ்விதமான அரசியல் சித்தாந்தத்தை ஆதரித்தார்னா உங்களுக்கே தெரியும், கன்சர்வேட்டிசம். ஓகேங்களா, ஸோ பழமைவாதத்தை வந்து ஆதரிப்பார். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி எடுத்துக்க அப்படின்னா நவோரினா 1827. ஓகேங்களா, ஸோ மெட்டர்னிக்கோட வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை புரட்சி 1813 நடக்கும். ஸோ வியன்னா காங்கிரஸ் 1815, மெட்டர்னிக்கோட வீழ்ச்சி 1848. ஸோ பாருங்கள், முதல்ல என்ன வரும், வியன்னா காங்கிரஸ் 1815. நெக்ஸ்ட் வந்து நவோரினா போர் வந்து 1827. ஓகே, கிரேக்கில் வரும், கிரேக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூலை புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1830, மெட்டர்னிக்கோட வீழ்ச்சி 1848. 23வது கேள்வி, பின்வரும் ஒப்பந்தங்களில் கிரீஸை முழுமையான சுதந்திர நாடாக அங்கீகரித்தது எதுனா கான்ஸ்டான்டினோபிள் ஒப்பந்தம் 1832. ஓகேங்களா, ஆக்சலா சாம்ப்ளா காங்கிரஸ் 1818 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோ ஐரோப்பிய இணக்கத்தின் 5வது உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், குவாட்ரபிள் அலையன்ஸாக இருப்பாங்க. பிற்காலத்தில் பிரான்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் 5 நாடுகளாக வருவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்சலா சாம்ப்ளா மூலயமா தான் தொடர்புடையது பிரான்ஸ் நாடு தான். அதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா இருப்பாங்க, பெர்ஷியா இருப்பாங்க, ஆஸ்திரியா இருப்பாங்க, நெக்ஸ்ட் பிரிட்டன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்து சேருவாங்க. 25வது கேள்வி, 1848ஆம் ஆண்டு புரட்சிக்கு முன்னதாக லூயி பிலிப்பின் ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்ட மக்கள் குறிப்பாக தீவிரவாதிகள் தடையை மீறி நடந்த திட்டமிட்ட நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபார்ம் பேங்க்வெட், சீர்திருத்த விருந்து அப்படின்றது தான். ஸோ வந்து 8வது யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் கிளாஸாக பார்த்தாச்சு. ஓகேங்களா, நான் திருப்பியும் சொல்கிறேன், இது ஜஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் ஸ்பார்க் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணுமே தவிர இவ்வளோ தான் படிக்கணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதெல்லாம் பத்தாது. ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் முதல்ல கேட்ட மாதிரி என்ன சொன்னோன்னா, நம்ம ஃபுல் கிளாஸ் வந்து போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக போட்டால் உங்களுக்கு 10 hours எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்களுடைய கருத்து என்னென்னா ஃபுல்லாக போடலான்றது தான். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல் டெஸ்ட் ஒன்று வந்து ஒரு சாம்பிள் ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் வந்து ஒன்று வைக்கலான்னு இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் நடக்கும், ஒரு 7 மணி அளவில் வந்துட்டு. ஓகேங்களா, எல்லாமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.